எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ தான் ஆரம்பிக்குது, தூரல் ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது நல்லா சுட சுட சாப்பிடணும் போல் இருக்குது. அது என்ன ரீசன் தெரியல, மழை வருதுனால ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்குது. இன்றைக்கி பார்த்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவர் என்ன பண்ணார், பசங்களுக்கோசரம் பானிபூரி பேல்பூரி வாங்கிட்டு வந்தார். நமக்கு பானிபூரி பேல்பூரி எல்லாம் பிடிக்காது. நமக்கு பிடிச்சது எல்லாமே சமோசாவும் டீயும் தான். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி பேல்பூரி. தலைவர் பேல்பூரியை காலி பண்ணிட்டாரு, அதனால் பானிபூரியை மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். பானிபூரியா பேல்பூரியா? பேலுன்றது பொரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. பானிபூரி வந்து பூரியும் அதோட பானி ரசம் இருக்குது பார்த்தீங்களா, அது தனியாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. உங்களுக்கு எது பிடிக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து டீ சமோசா, அது சமோசா இல்லைன்னா கூட டீ இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. இல்லைன்னா தலைவலிக்கும், அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், தூக்கமாக வரும், கொட்டாவியாக வரும். அப்படி எப்படி நம்ம பொழுதை ஓட்டுறது? பாருங்க, பானிபூரி பூரி நல்லா இருக்கா? அப்படியே நான் போயிட்டு மேடம் தான் எல்லாருக்கும் சப்ளை. எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு மேடம் வந்து நைஸாக தூக்கிட்டு ஓடிடுவாங்க. 3 பேருமே வந்து பானிபூரி பிரியர்கள். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேல்பூரி தான் பிடிக்கும். பேல்பூரியை பசங்க காலி பண்ணதுனால பானிபூரிக்கு மாறிட்டார். எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை. நமக்கு பிடிச்சது எப்போவுமே டீ சமோசா. உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், பானிபூரியை உடைச்சிட்டு ரசத்தை ஊற்றுறாங்க. எனக்கு ஒன்று கொடுத்தாரு, இருந்தாம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அவர் பண்ணதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போதாங்க அவர் சாப்பிட்டு முடிக்கிறவங்கள. அவருக்கு மட்டும் நல்லா நிறைய ரசத்தை ஊற்றி சாப்பிடுவாராம். எனக்கு வந்து அதில் ரசமே இல்லை, அது வெறும் உடஞ்சி வெறும் ஊற்றுது. நான் வாயில் வச்சா வெறும் பட்டாணியும் வெங்காயமும் அந்த பூரியும் தான் இருக்குது. எனக்கு பானியே வரல. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு தெரியல. என் பொண்ணு ஃபஸ்ட்டு போய் இடம் முடிச்சுக்குவா. ஐயா எனக்கு தான் பானிபூரி, எனக்கு தான் பானிபூரி, எனக்கு தான் பானிபூரி. ஆனால் சாப்பிட மாட்டாங்க. சிவானி நல்லா உன்னை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வாயாடி புவாய் இல்லை, உன் வாயாடி. வேணுமா பானிபூரி? எஸ் சார். ஓகே, அது பாருங்க எப்படி ஒழுகுது பாருங்க. ஆமாம், மறக்காமல். அது கூட இல்லைங்க, பானிபூரி காலி ஆகிடுச்சி. அந்த பூரி காலியானதுனால வெறும் அந்த இது மட்டும்தான் இருந்தது, ரசமும் அந்த பட்டாணி வெங்காயம் தான் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, வீட்லேயே வந்து நான் பொரிச்சு கொடுக்கணும். இப்போ இது வந்து ரெடிமேடாக கிடைக்குதுங்க. எங்கள் ஊர் பங்க் கடையில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து பொரிச்சு கொடுத்துட்டேன். ஆனால் கடையில் அது அந்த பூரியை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா மொறு மொறுன்னு சூடாக சூப்பராக இருந்தது. பசங்களை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பாருங்க, அது எவ்வளோ அழகாக தண்ணியில் போட்டால் எவ்வளோ அழகாக பொரியுது பாருங்க. இந்த மாதிரி யாருக்கு தான் பிடிக்காம போயிடும்? சாரி, என் பையன் கேட்குறேன், இந்த தண்ணியில் போட்டியான்னு கேட்குறான். சாரி, எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன். ஐயோ, ஒரு வார்த்தை தப்பானால அங்கேருந்தே குரல் கொடுக்குறாங்க. அவன் விட்ட நோட் புக் எடுத்து மண்டமில் அடிக்கிறான் போல, அடிச்சிருவான் போல. படிச்சுட்டு இருக்காரு. ஸ்டடி டைம் இது. ஸ்டடி டைமில் படிக்காமல் நான் சொல்கிறத கவனிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இது பண்ணிகிட்ருக்காரு. அப்பா சொல்கிற அப்படின்னு. என்னத்த பண்ணுறதுங்க பாருங்கள். அது பொரியுறது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பொரியுறது பொரிச்சிட்டே இருக்கணும். அது லாஸ்ட்டாக தாண்டி சொல்லணும். இருடி, அங்கே பாரு, பூரியை பாருடி, அங்கே பாருடி. திருப்பி திருப்பி திரும்ப மாட்டேங்குதே. திரும்பிடு. ஆட ஓகே, இப்போ பொரிஞ்சாச்சு. இதெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் தலைவர் லாஸ்ட்டாக நான் ஒன்று பொரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒன்று தூக்கி வேற போட்டார். அதில் அங்கே பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். பானிபூரியா பேல்பூரியா, அப்படி இல்லைன்னா சோளா பூரியா, இல்லை மசாலா பூரியா, உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்து வீட்ல பெல்ல கிளிக் பண்ணுங்க. பக்கத்து வீட்டு பெல்ல கிளிக் பண்ணா தேடி வந்து அடிப்பாங்க. கிளிக் பண்ண அடிக்க மாட்டாங்க. அது பக்கத்துல இருக்கிற பெல்ல, பக்கத்து வீட்டு பெல் இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்துல ஒரு பெல் இருக்கும், மறக்காம அத்தாடி அதை அமுக்குங்க. பக்கத்து வீட்டில் போய் பெல் அமுக்கினீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க, ஏன்டா சும்மா சும்மா வந்து பெல் அமுக்குற அப்படின்னு. புரியுது, சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. சரி, அப்போ பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டா வாய முடிப்போம். சரி, அங்கே பாரு பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. அவர் ஒருத்தவங்க நைஸாக ஆடையை போட்டு போகிறாங்க. அவர் அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சு தூங்கிட்டாரு. நமக்கு வருது பாருங்க அடுத்தது டீயும் சமோசாவும். சமோசாக்கு மிஞ்சி வேறு எதுவுமே இல்லைங்க. அதுவும் அந்த டீ இருக்கு பாருங்கப்பா, சுட சுட நம்மளே வீட்டில் போட்டு அளவா டீ தூள், அளவா இஞ்சி, பால், தண்ணி எல்லாம் மீடியமாக போட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு கலந்து அது குடிக்கிற சுகமே தனி தாங்க. இப்படி ஒரு சுகத்தை எந்த டீ கடையில், எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் குடித்தாலும் வர மாட்டேங்குது. நான் போடுற டீனா டீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அமுக்கிட்டு போயிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய். குட் நைட்.